நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சட்டை எதுக்குன்னு நீங்க அடிக்கடி மாத்திட்டு இருக்கீங்க? அதுக்கு பேர் தான் ஆள் மாறாட்டம். இங்க பாரு, இந்த லுங்கி எப்படி எடுத்து கட்டிக்கிட்டேன்னா சூப்பரா இருக்கும். உனக்கு லுங்கி கட்ட தெரியுமா? இல்ல. நான் கத்து தரேன்டா. இதெல்லாம் இப்போ நம்மளுக்கு முக்கியம். இப்போ என்ன பாரு, லுங்கி கட்டினதும் சூப்பரா இருக்கல்ல. இப்போ நடந்து போறேன்னு வச்சுக்க. இப்போ யார் கையிலையாவது பர்ஸோ பேக்கோ இருந்துச்சுன்னு வச்சுக்க, அதை லுங்கியில டெக்னிக்காக ஆட்டையை போட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடணும். டக்குன்னு எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டு இதோ இப்படி லுங்கியை கழட்டி போட்டுறணும். புரிஞ்சுதா? சட்டை பட்டன்லாம் டக்குன்னு கழட்டிடணும். இப்போ பார்க்க நான் எப்படி இருக்கேன்? ஆளே மாறி போன மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் தான் ஆள் மாறாட்டம். நம்ம யாருக்கிட்ட ஆட்டையை போட்டோமோ அவங்க முன்னாடியே போய் நின்னாலும் அவங்களுக்கு தெரியாது. நம்ம இந்த வேலையெல்லாம் டபுள் சைட் ஷர்ட் கூட போட்டு பண்ணலாம். ஓடும்போதே நம்ம சட்டையை திருப்பி போட்டுக்கிட்டா போதும். இதெல்லாம் எதுக்காக? நாம ஒரு வேலை செய்யணும், ட்ரெஸ்ஸு வாங்கணும், சினிமா பார்க்கணும், விதவிதமாக சாப்பிட்ணும். இதுக்கெல்லாம் பணம் வேணும்ல. இங்கே படுத்துட்டு வானத்தை பார்த்துட்டு இருந்தா பணம் கட்டுக்கட்டாக வந்து விழுமா? அப்பப்போ இந்த மாதிரி கோல்மால் வேலைகள் பண்ணி தான் ஆகணும். நீ இதெல்லாம் சீக்கிரமாக கற்றுக்கலாம். என்னை விட உன மிகப்பெரிய கில்லாடியாக மாற்றி காட்டுறேன் பாரு. நீ சும்மா நடந்து போகும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பர்செல்லாம் உன் கையில் வந்து இருக்கும் பாரு. இது நல்லா இருக்கே. நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சா போதும்டா. ஓகே? தம்பி வேணு இப்ப எங்கம்மா இருப்பான்? எனக்கு அவன் கூட விளையாடாம, சண்டை போடாம, அப்புறம் அவனை பத்தி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாம என்னால எப்படிமா தூங்க முடியும்? அவன் வந்துருவாம்மா. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள வேணு எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரந்தானே போலீஸ் சொல்லிட்டு போனாங்க. கூட்டிட்டு வந்துருவாங்கம்மா. அவன் வந்த உடனே நான் உன்னை கூப்பிடுறேன். நீ உள்ள வந்து பட. வா. நீ படுத்துக்கோமா. கண்ணை மூடி தூங்க.
உனக்கு ஏதாவது காரியம் சாதிக்கணும்னா மட்டும் அம்மாக்கு முத்தம் கொடுப்பியா? பின்ன சும்மாலாம் முத்தம் கொடுக்க முடியுமா? இது வண்டியோட சத்தம் கேக்குதா? அம்மா, என் தம்பி வினு எப்பமா வருவான்? அட, அதுக்குள்ள ரெடி ஆயிட்டியா? உள்ள போட்டிருக்க டிஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நான் உள்ள இன்னொரு டவுசரும் போட்டிருக்கேன். அதெல்லாம் தேவையில்லடா. ஆளுங்க போட்டிருக்க ஷர்ட்டையும் டிஷர்ட்டையும் மட்டும்தான் பார்ப்பாங்க. அதை மட்டும் டக்குன்னு மாற்றிட்டா போதும். ஓடுறதுக்கு நடுவில் ட்ரௌசரை கழட்டுறது ரொம்ப கஷ்டம். ரெண்டுத்தையும் கழட்டாமல் விட்டா ரொம்ப பிரச்சனை ஆகிடும். சில சமயம் கீழே விழுந்துருவோம். அப்போ ஒரு டவுசர் மட்டும் போட்டுக்கிறேன். அப்புறம் முடி நல்லா சீவி வச்சுட்டு ஸ்டைலாக தான் போகணும். வேலை முடிஞ்சு ஓடும்போது ஷர்ட்டையும் கழட்டிட்டு ஹேர் ஸ்டைலையும் மாற்றிடணும். இதோ இந்த மாதிரி. இந்த பர்ஸு, மொபைல் ஃபோனு, வாட்ச்சு இதெல்லாம் தான் நம்ம டார்கெட்டு. என் கையில் கிடைச்சதெல்லாம் நான் உனக்கு பாஸ் பண்ணிடுறேன். வழி தெரியும்ல. எதுவும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்துரு. அதெல்லாம் நான் கரெக்டாக வந்துடுவேன். எப்போதுமே யாரு கையிலையும் மாட்டிடக்கூடாது. அப்படியே மாட்டிக்கிட்டா கூட அப்போவே ஊமை மாதிரி நடிக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியுமே. பே பே இது ஓகேல? அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்போ உன் இடத்துக்கால் வச்சே நீ ஆரம்பிச்சு வை. பிரார்த்தனை பண்ண வேண்டாம்? இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ண வேண்டாம். நம்மளோட புத்தியும் கவனமும் கை வேகமும் மட்டும் போதும். அப்போ ஆரம்பிக்கலாமா? அம்மா, அதோ பிரீத்தி ஆண்டி வந்திருக்காங்க. ஆர்கே வீட்டில் இல்லாததால நான் நேற்று சீக்கிரம் போயிட்டேன். இல்லைனா
இந்த நிலைமையில உன்னை தனியா விட்டுட்டு நான் போயிருக்க மாட்டேன். போலீஸ் ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்கன்னு கோபி மாமா சொன்னாரு. சுரேந்தர் விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணப்போ அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்தானா. விசாரணையில இருந்து தப்பிக்க அந்த ஆள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனான்னு ஆயிருப்பான். எது எப்படியோ நிரந்தரமா ஹாஸ்பிட்டல்லே இருக்க மாட்டான்ல. காலையில சாப்பிட என்ன இருக்கு? நான் எதுவுமே பண்ணல. மனசு உடம்பெல்லாம் ரொம்ப சோர்வா இருக்கு. அது எனக்கு தெரியும். அவன் காணாம போனதுக்கு நீங்க பட்னியா இருந்தா கிடைச்சிருவானா? போலீஸ் அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவாங்க. அதையே நினைச்சு சும்மா கவலைப்பட்டுட்டு இருக்காத. நான் ஹோட்டல்ல இருந்து சாப்பிட வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ எதுவும் சமைச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் உனக்கு சாப்பிட வாங்கிட்டு வந்தேன். சரி வாங்க, நானே சாப்பிட எடுத்து வைக்கிறேன். எனக்கு பசிக்கல பிரீத்தி. அதெல்லாம் பசிக்கும். என் கூட வா வா. நீ போய் பாட்டியை கூட்டிட்டு வா. சாப்பிடறதுக்கு வர சொல்லு. நீ முதல்ல உட்காரு. எனக்கு வேண்டாம் பிரீத்தி. அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது. சாப்பிட்டு தான் ஆகணும். அம்மா உட்காருங்க, சாப்பிடலாம். நீ உட்காருமா, நான் பரிமாறேன். வேண்டாம் ஆண்டி, எனக்கு பசிக்கல. உங்க அம்மாவை பார்த்து கத்துக்கிட்டியா? நான் சொன்னா கேட்க மாட்டியா? முதல்ல உட்காரு. பாலா, நீ சாப்பிடாம இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. உட்காரு. நீ என்னை கட்டாயப்படுத்தாத. எனக்கு இப்ப சாப்பிடவே தோணல. கொஞ்சம் சாப்பிடாம நான் உன்னை இப்ப விடவே மாட்டேன். முதல்ல வா, வந்து உட்காரு. இந்தா சாப்பிடு. அவளுக்கு வேண்டான்னா வேஸ்ட் பண்ணாதம்மா. அதை ஏன் பிளேட்ல போடு. நீ அப்படியெல்லாம் பார்க்காத. எனக்கு செமையா பசிக்குது. ஆமா, இது என்னது? முட்டை கிரேவி. சிக்கன் மட்டன் எதுவும் இல்லையா? வாய்க்கு ருசியா சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? இனிமே அதை சொல்லி என்ன பிரயோஜனம்? அதான் வாங்கிட்டு வந்துட்டேல்ல. ஆன்ட்டி, எனக்கு ஒண்ணு மட்டும் போதும். இப்ப எனக்கு வர கோவத்துக்கு உங்க ரெண்டு பேரையும் வச்சு விளாச போறேன். சாப்பிடுமா. பிடிக்காம சாப்பிட்டா வாந்தி வந்துடும். பாலா, சாப்பிடு. வினவை நினைச்சு பார்க்கும்போது சாப்பிட பிடிக்கலன்னா விட்டுருமா. நேற்று சாயந்தரம் கூட வயிறு நிறைய எதுவுமே சாப்பிட முடியல. பாலா, இதை வச்சுக்க. ஏய், யாராவது வரதுக்கு முன்னாடி ஓடுறா. நம்ம இடத்துல வச்சு மீட் பண்ணலாம். என்னடா ஒன்றும் தெரியாத மாதிரி என்கிட்ட நடிக்கிற? எதுக்கு நம்ம ஒண்ணும்? மாட்டான், தோலை உடிச்சிருவாங்க. வாடா. ஷர்ட்டை கழட்டுறா.
ஷர்ட்டை கழட்டு. யார்கிட்டயாச்சும் பிக் பாக்கெட் அடிச்சிங்களாண்ணா? என்னடா சொல்ற? இது ஒரு மேஜிக்டா. இந்த மேஜிக்கை காட்டினா ஆளுங்க நம்ம அடிச்சே கொண்டுருவாங்க. நமக்கு இதெல்லாம் வேண்டாம். பின்ன எப்படா சாப்பிடுவ? இப்போதைக்கு நான் சொல்றத மட்டும் கேளு, இல்லைனா உன்னை இப்படியே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விட்டுருவேன். மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. வாடா இப்படி. ஐயோ ஐயோ டேய், என்னடா என்னடா விழுந்த? எந்திரா. எனக்கு கால் உடஞ்சிருச்சு போல. ஓடும்போது பார்த்து ஓட மாட்டேன். என்னால் ஒன்று தூக்கிட்டு ஓட முடியுமா? வாடா. என்னடா ரொம்ப வலிக்குதா? கால் சுளுக்கிருச்சு போல இருக்கு. இப்ப வலி கொஞ்சம் பரவாயில்ல. எல்லாம் சரியாயிரும்டா. இந்த மாதிரி அடிபடுறது கீழே விழுறதெல்லாம் இந்த வேலையில் ரொம்ப சகஜம்டா. அதான் நம்ம அதுக்கும் சேர்த்து சம்பாதிக்கிறோம்ல. ஏய், இது எப்படி? ஓடி வரும்போது இதை நீ எப்ப எடுத்த? நம்மளோட லட்சியம் என்னமோ அதை நம்ம சொந்தமாக்கிக்கணும்டா. இப்போ எல்லாரும் கார்டு தான் வச்சுருக்காங்க. பர்ஸில் நிறைய பேர் காசுலாம் வச்சிருக்க மாட்டேங்கிறாங்க. கிடைச்சதே கிடைக்கட்டும். இதெல்லாம் நமக்கு எதுக்கு? நமக்கு பணம் மட்டும் போதும். மற்றதை போகும்போது ரோட்டில் தூக்கி போட்டுடலாம். இந்த பர்ஸோட சொந்தக்காரனுக்கு கிடைச்சா கிடைக்கட்டும். ரொம்ப வலிக்குதான்னு சொல்லு, துணியை வச்சு கட்டி விடுறேன். நாளைக்கு நீ என் கூட வர வேணாம், இங்கேயே ரெஸ்ட் எடு. ஒரு நாளைக்கு நீ காலை அசைக்காமல் இருந்தாலே அதுவே சரியாயிடும். பாலாக்கா பையன் காணாம போனதுக்கு அப்புறம் நம்ம மட்டும் விசாரிக்கவே இல்லை. நமக்கு எதிராக அவதான கேஸ் போட்டு விட்டா, அதுக்கான தண்டனை தான் இப்ப அவன் அனுபவிச்சுட்டு இருக்கா. அவனை யாரோ கடத்திட்டு போயிருக்கிறதா போலீஸ் சந்தேகப்படுறதா அனிலக்கா சொன்னாங்க. போலீஸ் விசாரிக்கும் போது பாலாக்காவோட ஒரே எதிரி நீங்க தான் தெரிஞ்சிருங்க. அதுக்குன்னா நானா அவனை கடத்திட்டு போய் வச்சிருக்கேன்? அப்படி இல்லைங்க, சந்தேக லிஸ்ட்ல உங்க பேரும் வரும். போலீஸ் யார வேணா விசாரிக்கும். நீங்க 2 நாளைக்கு வெளியே போயிருந்தீங்கன்னா சந்தேகம் அதிகமாகும். பாலாவோட பையன் காணாம போனா நான் எங்கேயும் போக வேண்டாமா? நான் ஒரு பிசினஸ் சம்பந்தமா இப்ப சேலம் வரைக்கும் போறேன். மத்தபடி யாருக்கும் பயந்து ஓடல. அது எனக்கு தெரியும், ஆனா மத்தவங்களுக்கு எப்படி? மத்தவங்கள நம்ப வைக்க வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்ல. உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அது போதும். என்னோட பர்ஸ் டேபிள்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வா. வேற ஏதாச்சும் வேணுமான்னு பாருங்க. மொபைல் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. இதோ இருக்கு. இந்தாங்க. ஆமா, பைக்லயேவா சேலத்துக்கு போறீங்க? இல்ல, ட்ரெயின்ல தான். சேலம் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து வேற ஒரு இடம் போக வேண்டியது இருக்கு. ட்ரெயின்ல போகும்போது வீட்டுல படுத்து தூங்குற மாதிரி தூங்கிடாதீங்க, சரியா? இந்த இடத்தோட மொத்த டாக்குமெண்ட்டும் இந்த பேக்ல இருக்கு. அதை பத்தி நீ கவலைப்படாத. என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குன்னு சேட்டை நம்ப வைக்க தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போறேன். இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு 2 கோடி ரூபாய் கொடுத்தா நாம இன்னும் 2 ரெசார்ட் கட்டலாம். அப்படி இல்லைன்னா 1 வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு நாம இந்த இடத்த அவருக்கு லீஸு கொடுத்துடலாம். எல்லா விஷயத்துக்கும் சேட்டு ஒத்துக்கிட்டானா அட்வான்ஸை கையில வாங்காதீங்க. மாமாவை கூட்டிட்டு போய் அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம், சரியா? அதெல்லாம் 2வது கட்டம். இதுல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கு. இங்க பாரு, நான் இது சம்பந்தமா சேலத்துக்கு போறேன்னு அண்ணனுக்கும் அன்னிக்கும் தெரிய வேண்டாம். நான் போய் சொல்லுவேனா? நல்ல கதை. எப்படிதான் நம்மள டார்ச்சர் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க இந்நேரம். நீங்க ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுக்காக கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்கீங்கன்னு நான் சொல்றேன். போய் சொல்றதுக்கு நல்லாவே கத்துக்கிட்டியே. கொஞ்ச நாளாவே ஒரு திருடன் கூட தானே குடும்பம் நடத்துறேன், அதான். போயிட்டு வரும்போது உனக்கு சேலத்துல இருந்து நல்லா சூப்பரான பட்டுப்புடவை வாங்கிட்டு வரேன். ஆசை கட்டி மோசம் பண்ணாதீங்க. உண்மையாதான் சொல்றேன். நீங்க போயிட்டு நல்லபடியா வந்தாலே போதும். சார், பாலசுதா வந்திருக்காங்க. எந்த பாலசுதா? பையனை காணும் சொன்னாங்களே, அவங்க அம்மா சார். நான் இப்ப வேலையா இருக்கேன்னு சொல்லுங்க. சொல்லிட்டேன் சார்.
எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எவ்வளோ நேரமாக இருந்தாலும் உங்களை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்கிறாங்க. அம்மாவும் பொண்ணு வந்திருக்காங்க சார். அவங்க இப்போ வெளில தான் நிற்கிறாங்க. நீங்கள் அவங்கள கூப்பிட்டு பேசி சமாளிக்கிறது தான் நல்லது. அதுவும் சரிதான். ஏதாவது பத்திரிக்கைக்காரன் இந்த வழியா போனான்னா அம்மாவும் பொண்ணு ஸ்டேஷன் வாசல்ல நிக்கிறத பார்த்தா உடனே பேட்டி எடுக்க வந்துடுவாங்க. நீதிக்காக அம்மாவும் பொண்ணும் போலீஸ் ஸ்டேஷன்ல உண்ணாவிரதம் இருக்காங்கன்னு ஒரு செய்தியை போட்டுருவாங்க. சரி சரி, அவங்கள வர சொல்லுங்க. ஓகே சார். ஹலோ, என்னாச்சு ஜோசு, பேசிட்டியா? இந்த கேஸ்ல அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க முடியாது. நீங்க செலவு பண்ணாதானே வேலை நடக்கும். அதெல்லாம் பரவாயில்லைங்க, நான் 7 மணிக்கு மேல வரேன். எந்த ஹோட்டல்னு மட்டும் சொல்லுங்க. சரி, நான் அப்புறமா பேசுறேன். உங்க பையனை பத்தி கேட்க தானே வந்தீங்க? நாங்க தீவிரமா தேடிக்கிட்டு தான் இருக்கோம். அவனை கண்டிப்பா நாங்க கண்டுபிடிச்சிருவோம். என்னைக்கு சார் நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? ராத்திரிக்குள்ள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன்னு சொன்னீங்க. இப்ப அது முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. நீங்க எங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க? இந்த குழந்தையும் வயசான அம்மாவையும் வீட்டுல விட்டுட்டு நானே தேடி போகணுமா? ஓடி போய் கூட்டிட்டு வர்றதுக்கு அவன் இந்த இடத்துல தான் இருப்பான்னு யாருக்கும் தெரியாதுல்ல. இந்த ஸ்டேஷன் லொகேஷனை விட்டுட்டு நீங்க வேற எங்கேயாவது தேடினீங்களா? காணாம போனது என் ஒரே பையன் சார். நான் மனசு உடைஞ்சு போய் நிக்கிறேன். உங்க கவலை எனக்கு புரியுது. இல்ல, உங்களுக்கு புரியல சார். ஒரு புள்ள காணாம போன அம்மா எவ்வளவு வழியில துடிப்பாங்கன்னு உங்க யாருக்குமே புரியாது. எந்த அம்மாவோட வேதனையும் உங்களுக்கு புரியவே புரியாது. இத பாருங்க மேடம், உங்க புள்ளைய தேடி அலையிறது மட்டும் எங்க வேலை இல்ல. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு கிடைச்ச கம்ப்ளைண்ட் எல்லாம் நாங்க விசாரிக்கணும்ல. மற்றபடி போலீஸ் ஸ்டேஷன் மூடி வச்சுட்டு இங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாரும் உங்க பையனை தேடி போக முடியாதுல்ல. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு சார். என் புள்ளைய கண்டுபிடிக்க நீங்க சின்ன முயற்சி கூட பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு பசங்க இருக்காங்கல்ல, அதுல ஏதாவது ஒரு பசங்க காணாம போயிருந்தா அப்பவும் இப்படிதான் பேசுவீங்களா? ஒரு ராத்திரி கடந்து போறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்க மாட்டீங்க? என்னாச்சு சார்? என் புள்ளையோட உயிருக்கு எந்த வேல்யூவும் இல்லையா? அவன் உயிரோட இருக்கானாவது எப்படியாவது என் பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. நாங்க தான் தேடுறோம்னு சொல்றோம்ல. தேடுறேங்கிற வார்த்தை எனக்கு வேண்டவே வேண்டாம். இங்க பாருங்க, சிஐ சார் ரிலேட்டிவ் சப்போர்ட் இருக்குன்றதுக்காக இங்க வந்து சும்மா சத்தம் போடக்கூடாது. நான் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம ஒரு புள்ளைய தொலைச்சிட்டு நிக்கிற ஒரு அம்மாவா தான் நான் சொல்றேன். எனக்கு என் புள்ள உயிரோட வேணும். அதுக்காக இப்ப போறதுக்கு எனக்கு வேற இடமே இல்ல. அவனை கண்டுபிடிச்சு தரேன்னு நீங்க எனக்கு வாக்கு கொடுக்காம நான் அந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். அவன் தனியா போனானா இல்ல யாராவது கடத்திட்டாங்களா, இதெல்லாம் தெரியாம நான் எப்படி தேடுறது? ஹவுஸ் ஓனர் சுரேந்திர விஷயத்த நான் சொன்னல, நீங்க விசாரிச்சீங்களா? நீங்க ஈஸியா சமாளிச்சலாம் அப்படின்னு ஒரு சில ஸ்டேஷனுக்கு டீடைல்ஸ் அனுப்பி வச்சுட்டு அத பத்தி ஏதாவது விசாரிச்சாங்களான்னு நீங்க ஏதாவது கேட்டீங்களா சார்? எதையுமே கவனிக்காம சேர்ல உட்காந்து இப்படி போனை பேசிக்கிட்டு இருந்தா அவன் கிடைச்சிருவானா சார்? நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்காதீங்க. அப்போ கத்துக்கிட்ட வேலையை நீங்க ஒழுங்கா செய்யுங்க சார். நல்ல மனுஷனா மனசாட்சியோட ஒழுங்கா தேடுங்க. மனசு உடைஞ்சு போய் நிக்கிற ஒரு அம்மாவோட வேதனையை புரிஞ்சுக்கிட்டு அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. இதுக்கு மேல தேடாம இழுத்தடிச்சிங்கன்னா அப்புறம் நானும் என் பொண்ணும் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருப்போம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.